Hey guys, welcome back to my channel. So எனக்கு தெரிஞ்சு after a long time நான் இந்த மாதிரி வந்து vlogs போடுறேன். ஸோ இனிமேல் நான் vlogsம் ஆட் பண்ணலான்னு நினச்சேன். நடுவில் ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக வந்து vlogs போடுறதே விட்டுட்டேன். ஐ தாட் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஸ்கின் கேர் மேக்கப் அதை மட்டும் காமிக்கிறது இல்லாமல் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் நான் எப்படி இருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது உங்ககிட்ட காமிச்சா நீங்கள் என் கூட இன்னும் பெட்டராக கனெக்ட் ஆகலான்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி நான் காமிக்க போகிறது 3 days ஆஃப் மை வெக்கேஷன் தான். ஸோ இயர் எண்டில் நான் வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் வீடை விசிட் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஸோ அங்கே நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இயர் எண்ட் எங்கே போனீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படி நீங்கள் போகலனாலும் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக என் கூட வாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து கிளம்பிட்டு போகும்போது தோசை அண்ட் ஃபேமஸ் செல்வி மெஸ் ஃப்ரம் சேலமில் வந்துட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். நான் ரொம்ப ஒரு பிரியாணி லவர். லைக் என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க எப்படி நீ பிரியாணி விடாமல் சாப்பிட்றேன்ட்டு. பட் ஆனால் அது எனக்கு என்னமோ சாப்பாடையும் தாண்டி எமோஷன் மாதிரி தோணும். ஓவர் ரேட்டட் தான், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் ஒரு வழியாக வந்து அன்றைக்கி போயிட்டு ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அடுத்த நாள்லேருந்து ஒரு பிளேஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டே போனது தான் வந்து லுல்லு ஹைப்பர் மால், கோயம்புத்தூரில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது. ஆக்சுவலி நான் வந்து கோயம்புத்தூரில் தான் காலேஜ்லாம் படித்தேன். பட் ஆல்மோஸ்ட் 3 to 4 years ஆகிடுச்சு நான் இங்கே வந்து. சரி ஓகே நம்ம போகலான்ட்டு வந்தப்போ இங்கே நிறைய சேஞ்ச் இருந்துச்சு. சரி ஒன்றா எம்ப்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கே வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் போனது அந்த லுல்லுவோட ஹைப்பர் மார்க்கெட். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட நான் அப்படியே உள்ளே ஒன்றா காமிக்கிறேன் எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா இது எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் மார்க்கெட் டேட் மாதிரி ஒரு ஃபேமிலி டைம் மாதிரிலாம் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்தால் எல்லாமே வாங்கலாம். எனக்கு இங்கே பிடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னா, லைக் எல்லா ஸ்கின் கேர் மேக்கப் திங்ஸ் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் கிடைக்கும் அப்படின்னு இருக்க பிராண்ட்ஸ் கூட இங்கே கிடச்சிது. மினிமலிஸ்ட்லாம் இருந்துச்சு, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா இந்த மாதிரி கேப்ஸ்லாம் போட்டு பார்க்குறது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோட எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுலாம் வந்து இந்த ஏஜில் எல்லாருமே விரும்புவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை விட ஃபேமிலி கூட போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு வாட்டியுமே ஃபீல் பண்ணுவேன், ஓகே ஒரு ஏஜ் வரைக்கும் தானே நம்மளால் இந்த மாதிரி ஃபேமிலி கூட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃபோட ஈக்குவேஷன்ஸே மாறிடும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பாவோட எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முடிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து போயிடுவேன். எனக்கு இந்த மாதிரி போகிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் நான் சும்மா ஒன்றா வந்து பேசிட்டு ஜாலியாக வந்து போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. செப்பலாக இருக்கட்டும், பேக்ஸ் ஆகட்டும், எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி டைம் கிடச்சிச்சு, நீங்கள் கோயம்புத்தூர் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த குட்டி குட்டி ஃபிஷ்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு வாங்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் வாங்கிட்டு எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். சென்னையில் இந்த மாதிரி கடைலாம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கி வச்சு பார்த்துருப்பேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு அங்கே என்ன கொஞ்சம் பிடிக்கலனா, நம்ம உள்ளே உட்காந்து சாப்பிட முடியாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளில தான் போய் வாங்கி சாப்பிடணும். இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு. லைக் நீங்கள் வந்து வாங்கி லைக் அவங்களே மசாலாவில் போட்டு வச்சுருக்காங்க, அடுத்த நாள் நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ஃபைனலி ஒரு மாதிரி ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடக்கணுங்க, அது லைக் நம்ம கால் வலி வந்துடும். எனக்குலாம் வந்துருச்சு. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னாக பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து ஹரிபவனமில் லைக் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் நான் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் நூடுல்ஸ்க்கு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டேன். என்னன்னு தெரியல, அங்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சா, ஸோ வேறு எதுவும் கிடைக்கல அப்படின்றனால இதை சாப்பிட்டுட்டு அன்னையோட டே வந்து வைண்ட் அப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் கோயம்புத்தூர்லேருந்து என்னோட வீடியோஸை வந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்த நாள் நாங்கள் கிளம்பி போனது தான் மருதமலை கோயில் கோயம்புத்தூரில். நான் வந்து பெரிய முருகர் ஃபேன். ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் முருகர் அவ்வளோவா எனக்கு என்ன சொல்கிறது ரொம்ப க்ளோஸ்டு ஹார்ட் கிடையாது. பட் ஆனால் அப்போ நான் நிறைய வாட்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். பட் இந்த வாட்டி வரும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைஃப் அப்பயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், எந்த கவலையும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, வேலைக்கு போயாச்சு, லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ இந்த கோயிலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. அப்போ லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு பேக் டு மெமரிஸ் மாதிரி தான் இருந்தது. அண்ட் இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு போல. ஸோ அதனால ரொம்ப வந்துட்டு கோயில் முன்ன மாதிரி இல்லை, அங்கங்கே கல் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் க்யூட்டாக வந்து அந்த கல்லெல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடுக்குனா வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பிரசாதம்லாம் வாங்கிட்டு மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம். ஆக்சுவலி முன்னாடிலாம் நாங்கள் மலை வந்து படிக்கட்டில் ஏறுவோம். இப்போ ஆனால் வந்து சீட்டாஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. படிக்கட்டில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது ஏறி முடிக்கும் போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட டே டு அப்டேட்ஸ்லாம் நான் வந்து அவங்க கொடுப்பேன். நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா. எனக்கு என்னமோ இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ஹெச்எம்ஆர் பிரியாணிஸில் வந்து சாப்பிட்டோம். என்னடா இவ தினமும் பிரியாணி சாப்பிட்றான்னு யோசிக்காதுங்க. எனக்கு இது மேலே வெளியூர் போனால் அந்த ஊரில் எங்கேயாச்சும் ஸ்பெஷலாக இருக்கும்ல பிரியாணிஸ்லாம், அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பிரியாணி வந்து கோயம்புத்தூரில் ஃபேமஸ். அப்போல்லாம் நான் இருக்கும்போது இந்த கடை இருந்துச்சான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து மட்டன் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு நான் ரொம்ப 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 ஆவலாக காத்துட்டு இருந்த ஒரு பிளேஸ்க்கு தான் நான் வந்து போனேன். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. எனிவே இது வந்து நான் போட்டிருந்த புது ட்ரெஸ் அதெல்லாம் போட்டுட்டு நான் போனது தான் கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா யோகா. நான் காலேஜ் படிக்கும் போது அந்த சிவன் ஸ்டாச்சு மாதிரி இருக்குல்ல, அது வந்து அப்போ அவங்க இல்லை. நான் சும்மா நார்மலாக தான் போய் பார்த்துட்டு வந்தேன். பட் இந்த வாட்டி இதுக்காகவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன். தூரத்துலேருந்து பார்க்கும் போதே உண்மையிலுமே சொல்லணும்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. லைக் ஏதோ அதிசயம் மாதிரி இருந்தது. உண்மையிலே அவர் அங்கே உட்காந்துருக்க மாதிரி. நான் வீடியோஸில் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் லக்கிலி அன்றைக்கி நாங்கள் போகும்போது நெக்ஸ்ட் டே வந்து கிராமோத்சவம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மாடுலாம் வச்சிருந்தாங்க. நான் இதுக்கு ஜல்லிக்கட்டு மாடை நேரில் பார்த்ததே இல்லை. கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பிளெஸிங் இல்லை. அவங்க நேர்லேயே போய் இதெல்லாம் பார்ப்பாங்க. பட் நான் வந்து சும்மா இந்த படத்தை பார்க்கறது, டிவியில் பார்க்கறது அவ்வளோதான். பட் இந்த வாட்டி நான் ரொம்ப கிட்ட போய் பார்த்தேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஐயோ ரோப் கழண்டுருச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி சிவனை போய் கிட்ட பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலி அன்றைக்கி ரொம்ப கூட்டம்ன்றதுனால கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லைனா இன்னும் அந்த படிக்கட்டுக்கிட்டலாம் ஏறி போக விட்டுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்றைக்கி வந்துட்டு நான் லைட் ஷோ பார்த்தேன். நான் லைட் ஷோட குட்டி குட்டி ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஆடட் ரீசன் உங்களுக்கு டெய்லி 7:30 to 7:45 நினைக்கிறேன் அந்த லைட் ஷோ மாதிரி நடக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, இந்த அர்த்தநாரீஸ்வரோட வேஷம், சிவன் எப்படி ஃபார்ம் ஆனார், கர்ம வினைகள்னால் என்ன, அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அந்த எப்படி சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி லைட் ஷோ மாதிரி நடத்துனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உலகம் எப்படி இருக்குது, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நம்புவேன். நம்மளை யாராச்சும் அஃபெக்ட் பண்ணாங்க அப்படின்னா கடவுள் பார்த்துப்பாரு அப்படி, நான் எப்பயுமே முருகன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நிறைய பேர் சிவர் பக்தர்கள் இருப்பீங்க. லைக் அந்த மாதிரி கடவுள் பார்த்துப்பாருன்னு விட்டுற நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு நிம்மதியை கொடுக்கும். நம்ம ஏன் அந்த கிரட்ஜை அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஹோல்ட் பண்ணோம், லெட் கோ, போ நீ என்னமோ பண்ணு, கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு இருக்கும் போது நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். லைக் அவங்க ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுவாங்க, அவங்களே அதுக்கான ஹர்ட்டை வந்து வாங்கிப்பாங்க. அதுக்கு நம்ம போய் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ உங்களுக்கும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் மேபி இந்த ஒரு வீடியோ பார்க்குறத, இந்த ஒரு சிவனை பார்க்குறத உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் டைம் இருந்துச்சுன்னா ஈஷா வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அன்றைக்கி நாங்களே பார்பிக்யூ செஞ்சு வந்து சாப்பிட்டோம். இது ஆக்சுவலி அமேசான்லேருந்து வந்து அங்கிள் வீட்டில் வந்து கிஃப்டாக யாரும் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இல்லை அது அவங்க ஆர்டர் பண்ணாங்களான்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா நான் லிங்க் வேணும்னா கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் என்னோட 3 days ஆஃப் வெக்கேஷன் போச்சு. கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் உங்கள் எல்லாரையும் வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.